டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் எக்ஸாம் பேப்பர் 2க்கு கிட்டத்தட்ட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12 நாள்லேருந்து 13 நாள் இருக்கு. ஸோ இருக்கிற இந்த ஒரு 12 டேஸ் நான் எப்படி வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம்? என்ன மோட்ல போனா நான் வந்து இந்த டெட் எக்ஸாம கிளியர் பண்ண முடியும்? அப்படின்ற மாரி. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் புக் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அத பத்தின டீட்டெயில் நான் இப்ப நான் சொல்றேன். ஸோ இன்ட்ரஸ்டட் வேணும் அப்படின்னா, இந்த வீடியோவ ஃபுல்லா பார்த்துட்டு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த 12 டேஸ்ல நீங்க வந்து ஒரு ரிவிஷன் மோட்ல இருக்கீங்க. நான் எல்லாமே ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு கரெக்ட்டா ஒரு ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரியோ ஏன்னா இப்போ வந்து இந்த நேரத்துல ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்க போனீங்க அப்படின்னா, அது பண்ணி முடிக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பெட்டர் ஐடியாவா ஒரு பிரிண்டட் சோர்ஸஸா நான் தரேன் நானு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு பிரிண்டட் சோர்ஸஸா நான் தரேன். இந்த பிரிண்டட் சோர்ஸஸ் வச்சு என்னுடைய என்னுடைய ஐடியா படி வந்து பார்த்தோம் அப்படின்னா, கரெக்ட்டா ஒரு ரிவிஷன் பண்றதுக்கு இது கரெக்ட்டா இருக்கும். இத நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கரெக்ட்டா இருக்குமான்ட்டு. இத எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்? நான் வந்து 2 புக் நான் உங்களுக்கு ஆஃபர் பண்றேன். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் புக்கா, இது ஒரு புக்கும், இன்னொன்னு உங்களுடைய மேஜருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு ஒரு புக்கும், உங்களுடைய மேஜர் சோசியல் சயன்ஸா இருந்தா ஒரு புக்கு, அப்படி இல்லன்னா சோசியல் சயன்ஸுக்கு பதிலா நான் மேத்ஸ் அண்ட் சயன்ஸ் அப்படின்னா, உங்களுக்குமே நான் ஒரு புக்கு தரேன் நான். ஸோ இந்த 2 புக்கு நான் ஆஃபர் பண்றேன். இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்றதையும் நான் வந்து கிளியரா நான் சொல்லிடுறேன். அது எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர் டே வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இது ஆக்சுவலா நான் வந்து பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் டெஸ்ட் நான் குடுத்துட்டு இருந்தேன். ஸோ இந்த டெஸ்ட்ல உங்களுக்கு 6th to 10th வரைக்கும் கம்ப்ளீட்டா கவர் பண்ண மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட்டான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா இருக்கும் இது. நான் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். டைரக்ட்டா நான் இதுல தான் நான் இறங்க வர நேரம். ஸோ நான் இந்த சிச்சுவேஷன்ல இருக்கேன். எனக்கு இது மாரி டைம்ல எனக்கு இதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா, இத வேணா நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. இது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கும். மொத்தம் வந்து ஒரு 30 டெஸ்ட் இருக்கும். 30 டெஸ்ட். ஒவ்வொரு டெஸ்ட்லயும் தமிழ்ல 30, இங்கிலீஷ்ல 30. ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல இங்கிலீஷ்ல 30 இருக்கும், தமிழ்ல 30 இருக்கும். 2 சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து ஒரே புக்கா நான் தரேன். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1800 கொஸ்டின்ஸ் இருக்கும். 1800 கொஸ்டின்ஸ் மல்டிபிள் சாய்ஸா இருக்கும். மோர் ஓவர் இது நல்ல ரிவிஷன குடுக்குற ஒரு புக்கு. இன்ட்ரஸ்டட் வேணும் அப்படின்னா, நீங்க இத ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து 6 to 10th பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, கீ ஆன்ஸரும் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் முடியும் போதும் 60 கொஸ்டின்ஸ் முடிஞ்சது அப்படின்னா, அதுக்கான பின்னாடியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கீ ஆன்ஸரும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த புக்கோடைய பிரைஸ் வந்து இப்ப நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 850 ரூ. 850 நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து கொரியர் சார்ஜ் ஸோ அந்த மாரி எல்லாம் எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் இல்ல. ஸோ ஒன்ஸ் நீங்க 850 நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த புக்க உங்களுக்கு வந்து நான் வந்து சென்ட் பண்ணி குடுத்துருவேன். ஸோ இதுல தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 சப்ஜெக்ட்டுக்கு நல்லா நான் வந்து ரிவிஷன் பண்ணணும். ஒரு இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின்ஸ் மட்டும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டக்கு டக்குன்னு நானு என்ன ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு இது கரெக்ட்டா இருக்கும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இத வேணா நீங்க யூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அடுத்தது உங்களுடைய மேஜர். ஸோ மேத்ஸ் இல்லன்னா சோசியல் சயன்ஸ். ஸோ இதுதான் இந்த இந்த இதுல தான் வருவீங்க. சோசியல் சயன்ஸ் இல்லன்னா மேத்ஸ் அண்ட் சயன்ஸ். ஸோ 2 புக் இருக்கு. ஸோ எந்த மேஜரோ இது எல்லாமே நான் தமிழ் மீடியத்துல மட்டும் தான் தரேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் புக் மட்டும் வேணா வாங்கிக்கோங்க. ஸோ இந்த புக்கு தமிழ் மீடியத்துக்காக நான் ரெடி பண்ணியிருக்க புக்கு. ஸோ தமிழ் மீடியமா இருந்தா மட்டும் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 25 டெஸ்ட் இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன்ல உங்களுக்கு சோசியல் சயின்ஸ்ல 60 மார்க். ஸோ அப்ப 60 மார்க்குக்கு இதுல மொத்தம் 25 டெஸ்ட். ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க்கா இருக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 1500 கொஸ்டின்ஸ் இருக்கு உங்களுக்கு. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இதுக்குமே கீ ஆன்சர் பின்னாடி அங்கங்க அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ரிவிஷனை கொடுக்குற ஒரு புக்கு. பேப்பர் குவாலிட்டியா இருக்கட்டும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏனா தானா ஒரு புக்கை நான் அடிச்சு கொடுக்க போறது இல்ல. ஸோ பேப்பர் குவாலிட்டியில இருந்து இல்ல உள்ள இருக்கிற அந்த ஃபாண்ட் சைஸ்ல இருந்து ஈச் அண்ட் எவ்ரிதிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யுட்டிலைஸ் ஆகுற மாதிரியான கொஸ்டின்ஸும் இந்த புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரியும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரஸ்டட் வேணும் அப்படின்னா, இதையுமே நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்கள் தனித்தனியாக வாங்கும்போது ஒரு புக்கோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 850. ஸோ 850 ரூபா வரும். இதே நீங்கள் ரெண்டுமா சேர்த்து வாங்குறீங்க, எனக்கு தமிழ் இங்கிலீஷும் வேணும் ப்ளஸ் வந்து இந்த சோஷியல் சயின்ஸோ இல்லை மேக்ஸ் அண்ட் சயின்ஸோ எனக்கு அதுவுமே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டு புக்கோடைய ப்ரைஸ் சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் 1500 ருபீஸ்க்கு 1500 ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டு புக்கும் ஸோ ஒரே டைமில் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். தனித்தனியாக வாங்குறீங்கன்னா ஸோ 850 உங்களுக்கு வந்து எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுலேயுமே 25 கொஷின்ஸ் தான். ஸோ 25 செட் ஆஃப் கொஷின், மேக்ஸில் 30, சயின்ஸில் 30. உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்னில் எப்படி இருக்குமோ அதே பேட்டர்னில் கொடுக்குறோம். ஸோ இதுக்கான கீ ஆன்சர் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதை நான் வாங்கிட்டேன்னா எப்படி நான் யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அதுக்குமே நான் டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் மொத்தம் தமிழில் 30 கொஷின்ஸ் இருக்குது. நம்மளுக்கு இருக்கிறது இன்னும் ஒரு 12 நாள் இருக்குது. ஸோ 12 நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 டெஸ்ட் எடுத்து பண்ணுங்க. இந்த லாங்குவேஜ் புக்லேருந்து தமிழ் இங்கிலீஷ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 3 டெஸ்ட்டை நீங்கள் வந்து எடுத்து பண்ணி பாருங்க. 3 டெஸ்ட் அப்படின்னா 60 மார்க். ஸோ மொத்தம் 180 மார்க்ஸுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் மட்டும் ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. அடுத்தது 25 டெஸ்ட் உங்களுடைய மேஜர் இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் எடுத்து பண்ணுங்க. ஏன்னா 2 டெஸ்டாச்சும் ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இந்த புக்கையும் அந்த புக்கும் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இருக்கு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப இதில் வந்து பெருசாக கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் படிக்க போறீங்க, ஆன்சர் பண்ண போறீங்க. அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரில அப்படின்னா தப்பான ஆன்சர் கொடுத்தாலும் பின்னாடி வந்து நீங்கள் எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை, பின்னாடி உங்களுக்கு வந்து கீ ஆன்சர் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ சப்போஸ் நீங்கள் அது கொஷின்ஸ் வந்து இது உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா ஒன்று நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க, இதே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதை ரிவிஷன் பண்ணுவீங்க. இதுவே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா திருப்பி நீங்கள் வந்து எம்பசைஸ் பண்ணி நீங்கள் படிச்சதா இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு 3-4 ப்ராசஸ்க்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரியும் புதுசாக லேர்ன் பண்ணிக்கிற மாதிரியும் ஸ்டடீஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற இந்த 2 புக்கு நான் தரேன். இன்ட்ரெஸ்டட், எனக்கு இந்த ஒரே டெட்டில் நான் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது, இதெல்லாம் எனக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிரிண்ட் அவுட் போட்டு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் பேட்டர்னில் ஸ்பைரல்லாம் கொடுத்து நான் பண்ண போகிறேன். இது யார் வந்து ஆர்டர் கொடுக்குறீங்களோ ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இதை நம்ம பண்ண போகுது. ஏன்னா நம்ம வந்து புக்கெல்லாம் முன்னாடியே அடிச்சு வச்சுட்டு விற்குமா அப்படின்லாம் நாங்கள் வெயிட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும்தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து இந்த புக் பேட்டர்னில் நான் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த புக்கை நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணுறது அந்த டீட்டெயிலும் நான் சொல்லிடுறேன். ஸோ என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்கும். ஸோ மெஸ்மரைஸ் அகாடமியோட நம்பர் இருக்கும். உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது, இதை தவிர்த்து வேறு எதனா டவுட் இருக்குதுன்னா மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி நான் இந்த புக்கை நான் ஆர்டர் பண்ணணும் அப்படிலாம் வந்து கேட்டுட்டு இருக்காதீங்க. டவுட் இருந்தால் மட்டும் டைரெக்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். எனக்கு டவுட் எல்லாம் இல்லை, சும்மாவே வந்து கால் பண்ணி கேட்கறதுக்கும் டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த புக்கு தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸோ அதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்கள் கான்டாக்ட் நம்பரு, உங்களுடைய புக்கு பேர், ஸோ தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் அண்ட் சயின்ஸோ இல்லை சோஷியல் சயின்ஸோ, ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு வந்து புக் வந்துடும். உங்களுக்கு வந்து எப்படி நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னா 2 சர்வீஸ் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஒன்று ப்ரொஃபஷ்னல் கொரியர், இன்னொன்று எஸ்டி கொரியர். இதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த கொரியர்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மென்ஷன் பண்ணி கொடுத்தாலும் நான் அதிலே கூட நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண ரெடி. ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. ஆனால் 2 மட்டும் தான், ஒன்று ப்ரொஃபஷ்னல் இல்லைன்னா எஸ்டி. ஸோ இது 2த்துல எதனா ஒன்று நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னமும் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா அதுக்கு மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு டவுட்டே இல்லை அப்படின்னா ஸோ என்னுடைய நம்பர் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். டைரெக்டாக எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
பேமெண்ட்டை கூகுள் பேலையோ இல்லை ஃபோன்பேலையோ பேடிஎம்லையோ ஸோ எந்த மோடில் வேணாலும் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை கியூஆர் கோடு தான் வேணும், ஸோ நான் ஸ்கேன் பண்ணி நான் பேமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு வந்து பேமெண்ட் கியூஆர் கோடு அனுப்புங்கன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் கியூஆர் கோடு வரும். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக உங்களுடைய அட்ரஸ் எனக்கு கிளியராக கொடுங்க, கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, புக்கு பேரை மென்ஷன் பண்ணுங்கள் கம்பல்சரி. அதுக்கப்புறம் உங்களுடைய எந்த கொரியரில் அனுப்பணும். எந்த கொரியரும் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா ப்ரொஃபஷ்னலையோ இல்லை எஸ்டிலையோ எதுனா ஒன்றுத்தில் நானே உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுத்துருவேன். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ. ஸோ அதுக்கெலாம் நீங்கள் எதுவும் நோ எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். தேங்க்யூ.